நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் நானே உங்களுக்கு படிக்க ஹெல்ப் பண்ணுறேன் என்ன அப்படின்னாங்க. உடனே நம்ம ஹீரோ இல்லை இல்லை கிம் வந்து பார்த்துப்பாரு செக்ரட்டரியை சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை பரவாயில்ல கொடுங்க நான் உங்களுக்காக சத்தமாக படிக்கிறேன்னு பிடிங்கி சத்தமாக படிப்பாங்களா நம்ம ஹீரோ. இது பாரு நான் உனக்கு நான் வந்து என்னால் படிக்க முடியாதுன்னு தான் சொன்னேன், காது கேட்காதுன்னு சொல்ல, கொஞ்சம் கம்மியாக படி மெதுவாக படின்னு நம்ம ஹீரோயினும் படித்து காமிக்க நம்ம ஹீரோ வந்துட்டு டைப்பாக படித்து காமிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ இது சரியில்லை அது சரியில்லைன்னு குத்தம் சொல்லிகிட்டே இருப்பார். கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அப்பார்ட்மெண்ட்டில் 2 குட்டி பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. அந்த 2 பசங்களும் வந்துட்டு ஒரு பொம்மையை பார்க்குறாங்க. பார்க்கறதுக்கு நல்லா அனபல் பொம்மை மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த பையன் சொல்கிறான் இது யாரும் தூக்கி போட்டாங்க போல இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் போய் அந்த பொம்மையை எடுக்கிறான் பாருங்க. அந்த பொம்மை அவனை பார்த்து அப்படியே சிரிக்குது கொடூரமா. அப்படியே நைட் ஆயிடுச்சு. நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் வெளில போகலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கே வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோயினும் வந்திருக்காங்க. அதுவுமே சரி பேச போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ ஃபோனில் சொல்லிட்டு இருக்காரு, நான் பர்சனல் விஷயமா வெளியில் வந்திருக்கேன், சரி நான் இனிமேல் வந்து ஹீரோ பற்றின எந்த ரிப்போர்ட்ஸாக இருந்தாலும் சொல்லிடுறேன், அப்புறம் ஹீரோயின் லைஃப் இனிமேல் நான் பார்க்க மாட்டேன், அவளை வந்து போய் சொல்லி ஏமாற்ற மாட்டேன்னு வர. இதை வந்து நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்து கேட்டுருவாங்க. அப்புறம் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு ஃபோனை வச்சதுக்கப்புறம் இவங்க கிட்ட போயிட்டு ஓ அப்போ நீ வந்து ஹீரோவை ஸ்பை பண்ணுற அப்படி